ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஷாலுஸ் கிச்சனில் பார்க்க போகிறது நேற்று எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ண கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் தான். நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இதான் எங்கள் வீட்டு வாசல். நான் கோலத்துக்கு முன்னாடியும் பாதம் வச்சுருக்கேன், கோலத்துக்கு நடுவுலேயும் பாதம் வச்சுருக்கேன். சும்மா புல்லாங்குழல் கோலம் போடலான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு, அதனால் போட்டிருக்கேன். இது ஒயிட் கலர் டைல்ஸுன்றதால நான் வச்ச அச்சு வந்து சரியாக தெரியல. அது கேமராவில் தான் தெரியல, பட் நேராக நல்லாவே தெரிஞ்சுது. நான் இப்போ அந்த பாதம் இருந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன். இப்போ கிருஷ்ணர் எங்கள் வீட்டு பூஜை ரூம்குள்ளே போகிறாரு. கிருஷ்ணருக்கு பிடிச்ச பட்சணமெல்லாம் வாங்கி வச்சும் செஞ்சு வச்சும் நான் செலிப்ரேட் பண்ணேன். இந்த தடவை கிருஷ்ணர் எங்கள் வீட்டு பூஜை அறைக்கு வந்தாச்சு. நான் வந்து கிருஷ்ணரை வந்து ஒரு 𝗪𝗵𝗹𝘆 வந்து மேலே ஒரு பிளேட் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே வந்து கோமாதா சிலை வச்சுருக்கேன். அது பக்கத்தில் வந்து குழந்தைகள் வச்சுட்டு ஒரு குபேர சிலை, இது வந்து எனக்கு கிஃப்டாக கிடச்சிது, அதையும் வச்சுருக்கேன். அப்புறம் கிருஷ்ணருக்கு பிடிச்ச நைவேத்தியம் பால், தயிர், அப்புறம் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச வெண்ணெய், அப்புறம் கொண்டக்கடலை, அப்புறம் நெய், வாழைப்பழம். இது வந்து நானே செஞ்ச ஸ்வீட், பொட்டுக்கடையில் செஞ்ச ஸ்வீட். இது ஒரு நாள் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். அதுக்கப்புறமா ஆப்பிள், அவிழ்கடலை, பொரி உருண்டை, சீடை, அப்புறமா எள்ளடை, இதெல்லாம் நான் வச்சுட்டு எங்கள் கிருஷ்ணருக்கு வச்சு படைச்சேன். இந்த தடவை நான் ஃபர்ஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ணுறேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்கார் பார்த்தீங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஷாலுஸ் கிச்சன்.